அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த உலமாக்களே, உறவுகளே, குறிப்பாக பொதுவாக பிறை என்ற விடயம் அல்லது குறிப்பாக இபாதா என்ற ஒரு அடிப்படை. இபாதாவை பொறுத்தவரைக்கும் தெளிவான ஆதாரங்களை கொண்டு நிரூபிக்கப்படும் போதுதான் அந்த இபாதாக்கள் அங்கீகரிக்கப்படும். அது இல்லாமல் மனோயிச்சையாக அல்லது விளக்கமாக எடுக்கக்கூடிய எல்லாம் எல்லா இடத்துக்கும், எல்லா நேரத்துக்கும், எல்லா சந்தர்ப்பத்துக்கும் சூட்டபிள் ஆகாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இபாதாக்களில் சில இபாதாக்கள் காலத்தோடு மட்டும்தான் சம்பந்தப்படும், அது இடத்தோடு சம்பந்தப்படாது. அதிலும் குறிப்பாக நோன்பு என்ற இபாதத் அது பிறையும் காலத்தோடு சம்பந்தப்பட்டது. நம்ம குர்ஆனில் தேடி பார்க்கும்போது அல்லாஹ் எந்த ஒன்றிலும் இபாதத்தை காலத்தோடு சம்பந்தப்படுத்தாமல் பேசியது கிடையாது. இப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலும் மதினாவிலும் 2 ஹதீஸ் வருகின்றது. முஹர்ரம் மாதம் பிறை 10 என்ன செய்தார்கள்? ஆஷுரா பிடித்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் படிக்கிறோம். மதினாவில் செய்தி தெளிவாக வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க யூதர்களை இடத்தில், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றது. அப்போ அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, இன்றைக்கு ஃபிரௌனிடமிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் பாதுகாக்கப்பட்டால் அந்த நன்றி கடனாக நோன்பு பிடித்தால் அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுகிறோம். அவர் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? உங்களை விடவும் மூசா விடயத்தில் நாங்கள் தான் ரொம்ப தேவையுடையவர்கள், உரிமை கொண்டாடக்கூடியவர்கள். ரசூலுல்லாஹ் நோன்பு பிடித்தார்கள். எனவே அது ஆஷுரா என்பது காலத்தோடு சம்பந்தப்படுகிறது. இரண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு இறக்கப்பட்ட திருமறை வசனம். அதில் அல்லாஹு தஆலா காலத்தை முதன்மைப்படுத்துகிறான். முதலாவது கடமை உணர்வை கொடுக்கிறான், இரண்டாவது காலத்தை முதன்மைப்படுத்துகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம். அவ கடமை உணர்வை எல்லாம் கொடுக்குறான். கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தக்கும். முன்னாடி உள்ள சமூகத்துக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டதை போன்று உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. அப்போ நோன்பு என்பது கடமையாக்கப்பட்ட ஒரு அடிப்படை என்பதை அல்லாஹ் இபாதத்தின் ஆர்வத்தையும் தேவைப்பாட்டையும் அல்லாஹ் சமூகத்துக்கு புரிய வைக்கிறான். அடுத்தபடியாக அல்லாஹ் சொல்கிறான் ஷஹ்ரு ரமலான். அப்போ அந்த நோன்பு எப்போது பிடிக்கப்பட வேண்டும் என்றால் ரமலான். ரமலான் என்ற காலம். அப்போ காலத்துக்கான அடிப்படையாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் என்று அல்லாஹ் தான் ரமலான் மாதம் அதில் குர்ஆன் இறக்கப்பட்டது. வபையினாத்தின் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்குமு ஷஹ்ர ஃபல்யசும். ஃபமன் ஷஹித மின்குமு ஷஹ்ர, யார் உங்களில் அம்மாதத்தை அடைந்து கொள்கிறார்கள். எனவே காலத்தோடு யார் அந்த இடத்துக்கு ஆஜராகிறாரோ, அந்த காலத்துக்குள் யார் தன்னை ஆள்படுத்திக் கொள்கிறாரோ ஃபல்யசுமுஹு, அவர் நோன்பு பிடித்து கொள்ளட்டும் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறார். எனவே அதுவும் காலத்தோடு சம்பந்தப்படுகிறது. அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம், மாதத்தின் 3 நாட்கள், குறிப்பாக ஐயாமல் பீத் என்று சொல்வார்கள். ஐயாமல் பீத் என்று வரக்கூடிய ஹதீஸ்கள் முக்தலஃபுன் ஃபீஹி வல்லாஹு அலம், ஃபீஹி துஅஃப் வல்லாஹு அலம். ஆனால் மாதத்தின் 3 நாட்கள் என்பது ஃபலா பாஸ் அன்ஹா அஸஹ். அப்போ எனவே காலத்தை தான் அல்லாஹு தஆலா தூதர் அங்கு முதன்மைப்படுத்துகிறார். மாதத்தின் 3 நாட்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலும் காலத்தை முற்படுத்துகிறார்கள். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கள் வியாழன் நோன்பு பிடிப்பார். அப்போ அங்கும் காலம் முதன்மைப்படுத்தப்படுகிறது. திங்கள் என்பது வியாழன் என்பதும் இடத்தை குறித்ததல்ல, காலத்தை குறித்தது. எனவே அதிலும் காலம் என்ற ஒரு பகுதி தான் முற்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி சத்தியம் செய்தல், அதே மாதிரி சத்தியத்தை முறிப்பது அடிப்படையில் வருகின்ற பொழுது கூட அங்கு சத்தியம் என்ற ஒன்றுக்கு பங்கு, அதாவது மாற்றீடாக வரக்கூடிய விடயம் காலத்தோடு சம்பந்தப்பட்டு நோன்பை பிடிங்கள் என்பது. நோன்பு என்பது காலத்தோடு சம்பந்தப்பட்டது, இடத்தோடு சம்பந்தப்பட்டது அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அத்தோடு இன்னும் ஒரு செய்தியை நம்ம பார்க்கலாம். அந்த மனைவி விவகாரத்தில் லிஆன் சொல்வது இல்லையா, நான் நினைக்கிறேன் லிஆன் என்று தான் நினைக்கிறேன். அதாவது தாயினுடைய மனைவியின் முதுகின் தாயின் முகத்தை போன்று இருக்குது என்று லிஹார் செய்வதா? அப்போ 2 ஒன்றா இருக்கு, லிஹார் தான். அப்போ லிஹார் செய்தால் கூட
ஷஹ்ரைனி முத்ததாபிஐனி, 2 மாதங்கள், ஷஹ்ரைனி முத்ததாபிஐனி, இடைவிடாது 2 மாதங்கள் என்று அல்லாஹ் காலத்தை குறிப்பிட்டு என்ன செய்கிறான், நோன்பை அவர்கள் மீது கடமையாக்குகிறான். அதே மாதிரி ரமலானுடைய காலத்தில் மனைவியோடு நோன்பு பிடித்த நிலையில் வாழ்க்கை ஈடுபட்டால் வகாத்து அலா இம்ராத்தின் என்று சொல்கிறார் இல்லையா, அப்போ அதில் கூட நோன்பைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ அதிலும் ஷஹ்ரைனி 2 மாதங்கள் என்று வருகிறது. அதே போன்று ரமலானை தாண்டி வரக்கூடிய மாதத்தின் சித்தமின் ஷவ்வாலினுடைய 6 நோன்பு, அதில் முத்ததாபியன் கிடையாது, தொடர்ந்தேர்ச்சி கிடையாது, அந்த மாதத்தை பிடித்துக்கொள்ள, அப்போ அந்த காலத்தை தான் குறிக்கிறது. அதே போன்று அரஃபா என்பதும் சௌமி யோமி அரஃபா என்பது, அந்த இடத்தில் அரஃபா என்பது இலாஃபத் செய்யப்படுகிறது அந்த நோன்பை அறிமுகப்படுத்துவதற்கு. ஆனால் அந்த அரஃபா என்பது பிறை 9ஓடு தான் சம்பந்தப்படும். ஏனென்றால் அரஃபா என்ற இடம் அது மக்கானும் சாபித்தாக இருக்கும். அந்த இடம் வந்துட்டு சாபித் தான், உலகம் வழிமுறைக்கு அந்த அரஃபா இருக்கும். ஆனால் அந்த அரஃபாவுக்குரிய சிறப்பை கொடுப்பது பிறை 9 என்பது தான். அப்போ எனவே பிறை 9 என்ற ஒரு அடிப்படையில் வருகின்ற பொழுது காலத்தை அது முதன்மைப்படுத்துவதனால் அந்த நோன்பும் காலத்தோடு சம்பந்தப்பட்டது என்பதை நாங்கள் அழகாக தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் இந்த நோன்பு பிடிக்கிற விடயத்தை பொறுத்த வரைக்கும் இடத்தை மையப்படுத்தி எந்த நோன்பும் பிடிக்கவில்லை. காரணம் என்னவென்றால், நோன்பு என்பது பிறையோடு சம்பந்தப்பட்டது, காலத்தோடு சம்பந்தப்பட்டது, அது நேர முகாமைத்துவமும் காலத்தோடு சம்பந்தப்பட்டது. திருமறை குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அதாவது ஃபஜ்ரினுடைய இடத்திலிருந்து மகரிப் என்ற இடம் வரும் வரைக்கும். அப்போ எனவே ஹைத்துல் அபியது மின் ஹைத்துல் அஸ்வத், அப்போது வெள்ளை நூலிலிருந்து கருப்பு நூல் வரும் வரைக்கும். அப்போ எனவே அந்த இடத்தில் கூட காலம்தான் முதன்மைப்படுத்தப்படுகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நோன்பு என்ற அடிப்படையில் எந்த ஒன்றிலையும் இடம் என்ற ஒன்று தேவைப்படாது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையில் அரஃபா என்ற இடத்தை மையப்படுத்தித்தான் இந்த நோன்பு பிடிக்கணும் என்று வந்திருந்தால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 9 வரும் வரைக்கும் 8 வரும் வரைக்கும் காஃபிர்கள் கையில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் 9வது அபூபக்கர் ஹஜ்ஜுக்கு வர்றாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலிரலியாக மெசேஜ் கொடுத்து அனுப்புகிறாங்க. அந்த இடத்துல ரசூல் அங்கே பிறை என்ன என்பதை கொஞ்சம் விசாரித்து கொள்ளுங்கள், அல்லது அங்கு அரஃபா எப்போது வருகிறது என்பதை பார்த்து வாருங்கள் ரசூலுல்லாஹ் மெசேஜை கொடுக்கவில்லை. அப்போ எனவே இந்த இடத்திலும் நாங்கள் அரஃபா என்பது அந்த இடத்தை இலாஃபத் செஞ்சு வருவதனால் அந்த இடத்துக்கான நோன்பு அல்ல, அது பிறை 9 என்ற காலத்தை குறிக்கக்கூடிய நோன்பு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் தனது இஹ்தியாராத் இப்னு தைமியாவில் சொல்கின்ற பொழுது, பிறை என்பது மத்தாலி பிறையினுடைய பிறப்பு என்பது இடம் மாற்றம் ஏற்படுவதனால் அந்த ஊரோடு சம்பந்தப்பட்டது, அந்த நாட்டோடு சம்பந்தப்பட்டதாகத்தான் பிறை அமையும் என்பதை ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் முதன்மைப்படுத்துகிறார்கள். அதே கருத்தை தான் ஷேக் உஸைமீன் ரஹிமஹுல்லா அவர்களும் முதன்மைப்படுத்துகிறார்கள். எனவே நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், பிறை என்ற ஒன்று காலத்தோடு சம்பந்தப்பட்டது, நோன்பு என்ற ஒன்று காலத்தை மட்டுமே மையப்படுத்தியது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மஸ்ரூக்குடைய விவகாரத்தில் நடந்து கொண்டார்கள் என்ற செய்தியையும் நாங்கள் பார்க்கிறோம். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவுடைய நோன்பை பிடித்திருக்கிறார்கள். உண்மையில் அரஃபாவுடைய இடத்தை மையப்படுத்தித்தான் அந்த நோன்பு இருக்கணுமாக இருந்தால் முதல் வழிகாட்டி அல்லாஹுடைய தூதர் அதை செய்திருப்பார்கள். ரசூல தன் வாழ்நாளில் செய்யவும் இல்லை, சஹாபாக்கள் செய்ததாக நாங்கள் கற்றுக்கொள்ளவும் இல்லை. ஆயிஷா நாயகி அதை மறுத்துத்தான் பேசியிருக்கிறார்கள். எனவே இந்த அடிப்படையில் நாளை மறுநாள் நோன்பு பிடிப்பதா அல்லது அதை அடுத்து வெள்ளிக்கிழமை நோன்பு பிடிப்பதா என்றால், காலத்தின் அடிப்படையில் இறைவனுடைய கட்டளையின் பிரகாரம் நோன்பு பிடிப்பது என்பது அரஃபாவுடைய நோன்பு வெள்ளிக்கிழமையாகத்தான் அமையும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அல்லாஹுவே இதை பற்றி மிக அறிந்தவன். வல்லாஹு அலம்.